வணக்கம் அண்ட் வெல்கம் டு வணக்கம் நண்பா யூடியூப் சேனல். ஸோ இந்த கிளாஸில் பர்ஸ்பெக்டிவ் டிராயிங் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். பர்ஸ்பெக்டிவ்னால் உங்களுக்கு தெரியும், 3 ஆங்கிள், 3D ஆங்கிள். அதாவது நம்ம பார்க்குற ரியல் வேர்ல்டை வந்துட்டு பர்ஸ்பெக்டிவில் பார்ப்போம். வந்துட்டு எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ், இசட் ஆக்சிஸ்னு இருக்கும். நம்ம சிம்பிளாக ஒன்று சூப்பராக சொல்லணுன்னா 3ds மேக்ஸில் இந்த மாதிரி பில்டிங்லாம் பண்ணுறாங்க, 3D ஆப்ஜெக்ட்லாம் க்ரியேட் பண்ணுறாங்க. இதெல்லாம் வந்துட்டு இல்லுஸ்ட்ரேட்டரில் க்ரியேட் பண்ண முடியுமாப்பா அப்படின்னா பண்ண முடியும். இல்லுஸ்ட்ரேட்டர்லேயும் 3D ஒர்க்லாம் பண்ண முடியும். அதாவது 3D ஒர்க்னால் நம்மளே பில்டிங்லாம் கட்டலாம், பொட்டிலாம் செய்யலாம். அதே எப்படிப்பா அப்படின்னா, அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னா பர்ஸ்பெக்டிவ் கிரிட் டூல்னு இருக்கும். அதை அப்படியே கிளிக் பண்ணி விடுங்க, இந்த மாதிரி உங்களுக்கு பர்ஸ்பெக்டிவ் டூல் வந்துடும். இந்த பர்ஸ்பெக்டிவ் டூல் வந்ததுக்கப்புறம் லெஃப்ட் சைடில், ரைட் சைட்லலாம் பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்ட் இருக்கும். அந்த பாயிண்ட்டை வச்சு நீங்கள் பில்டிங் எந்த அளவுக்கு வளைஞ்சிருக்கணும், உள்ளே இருக்கணும், வெளியே இருக்கணும் அப்படிங்கிறத நீங்களே செலக்ட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி செலக்ட் பண்ணலாம். இது வந்துட்டு இந்த பில்டிங் வந்துட்டு இதுலேருந்து பில்டிங்னு கிடையாது, நான் சும்மா சொல்கிறேன். அதை வந்துட்டு நீங்கள் எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா 3 சைடுக்கு உண்டான இது கொடுத்துருக்காங்க. இதை செலக்ட் பண்ணால் இந்தாண்ட வரையலாம். இந்த ப்ளூ கலருக்கு அங்கே ப்ளூ கலர் பாயிண்ட் இருக்கும். இதை கிளிக் பண்ணால் ஆரஞ்சு கலருக்கு ஆரஞ்சு கலரு, கீழே வந்து க்ரீன் கலருக்கு இதை கிளிக் பண்ணால் க்ரீன். இதுக்கு ஷார்ட்கட் பார்த்தீங்கன்னா கீபோர்டில் 1 2 3 இங்கே பாருங்கள் மாறும் கலர் 1 2 3. அது எதுக்குன்னா, இப்போ நான் 3 கிளிக் பண்ணிக்கிறேன்னா ஆரஞ்சில் இருக்கா, இப்போ நான் ட்ரா பண்ணேன்னா இந்த இடத்துல ட்ரா ஆகும். 3Dயில் இந்த பக்கம் ட்ரா ஆகும், அதுக்கு தான். ஸோ வந்துட்டு இது பெர்ஸ்பெக்டிவ். இதில் பாக்ஸு போடலாம், பில்டிங் போடலாம், காரு வரையலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். நம்ம க்ரியேட்டிவிட்டி தான். நம்ம 3D ஒர்க்கை இந்த இல்லுஸ்ட்ரேட்டர்லேயே நம்ம 3D ஒர்க்கை பண்ணலாம். சரி, ஓகே. இப்போ நான் ஒரு பாக்ஸு போடுறேன். பாக்ஸுன்னு ஒரு பிளேன் போடுறேன், ஒரு பேப்பர் மாதிரி. அது வந்துட்டு இந்த ஆரஞ்சு கலர், நீங்கள் மவுஸை கிளிக் பண்ணாலும் ஓகே, இல்லைனாலும் ஓகே. நான் இப்போ ஆரஞ்சு கலரில் போடுறேன். இப்போ நான் இந்த இடத்துலேருந்து ஒரு கிளிக் பண்ணி இழுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இது பாருங்கள் எப்படி க்ரியேட் ஆகுதுன்னு. அந்த பர்ஸ்பெக்டிவ்க்கு ஏற்ற மாதிரி க்ரியேட் ஆகுது பார்த்தீங்களா? ஸோ க்ரியேட் ஆயிடுச்சு. இப்போ நான் இதை நவுத்தினேன்னா இது அப்படியே அந்த பிளேன் மாதிரியே தான் நான் போகணும், ஆனால் அப்படி போகாது பார்த்தீங்களா? இது பாருங்கள், அதே ஷேப்பில் தான் இருக்குது. அந்த ஷேப் மாறவே இல்லை பார்த்தீங்களா? அந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி தூரமாக போகணும், பக்கத்தில் வரணும்னா இந்த இடத்துல பர்ஸ்பெக்டிவ் கிரிட் இருக்குல்ல, அது ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா பர்ஸ்பெக்டிவ் செலெக்ஷன் டூல். இதுக்கெலாம் ஷிஃப்ட் பி ஷிஃப்ட் வின்னு இருக்குது. அதெல்லாம் ஷார்ட்கட் வேணுன்னா மனப்பாடம் பண்ணிக்கோங்க. நான் இப்போதைக்கு இதை கிளிக் பண்ணுறேன். இதை கிளிக் பண்ணோன்னே பார்த்தீங்களா அவுட்லைன் வேறு மாதிரி மாறிக்கிச்சு. இப்போ நான் நவுத்துனேன்னு வச்சுக்கோங்களேன், இது தூரமாக போகும். அங்கே பார்த்தீங்களா பிளேன் தூரமாக போகுது. இது வந்து பில்டிங்கோட ஒரு ஜன்னலாக வச்சுக்கலாம். ஸ்டில் நம்ம இதை எடிட் பண்ணலாம், பார்த்தீங்கன்னா சின்னது பண்ணலாம். இது வந்து பில்டிங்கோட ஜன்னல். இப்போ நான் ஆல்ட் அமைக்கி நவுத்தினேன்னா பில்டிங்கோட இன்னொரு ஜன்னல், இன்னொரு ஆல்ட்டு கிளிக் பண்ணி நவுத்தினேன்னா இன்னொரு ஜன்னல். பில்டிங்கோட 3 ஜன்னல் நான் க்ரியேட் பண்ணிட்டேன். அதுவும் டக்குன்னு க்ரியேட் பண்ணிட்டேன். இதுக்கு 3க்கும் ஸ்ட்ரோக் இருக்குது. ஸ்ட்ரோக்கோட வேல்யூ நான் இன்க்ரீஸ் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே பாருங்கள் ஜன்னல் அதுக்குள்ளே தயாராகிடுச்சு, வேலை முடிஞ்சு. ஸோ இந்த மாதிரியும் நீங்கள் பண்ணலாம். அப்புறம் இந்த ப்ளூ கலரை செலக்ட் பண்ணி நீங்கள் ட்ரா பண்ணிங்கன்னா இந்த மாதிரி இந்தாண்டையும் ட்ரா ஆகும். அதுக்கு வந்துட்டு இது மாதிரி இருக்கு வேணான்னா இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஸ்ட்ரோக் வேணாம்னா ஸ்ட்ரோக் ஆஃப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் இதை வந்துட்டு இதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து செவுரை வந்துட்டு ஈஸியாக பண்ண முடியும். இப்போ நீங்கள் இதை ஃபுல்லாக செவுறு பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி செவுறு பண்ணிட்டீங்க. இப்போ நான் இது மேலே இன்னொன்று வரைகிறேன், அது வந்து விண்டோவுக்கு அப்படின்னாலும் வரையலாம். சாரி, விண்டோக்குள்ள டோரு. இப்போ இதுக்கு வந்து கலர் சேமாக இருக்குது, நான் ஆரஞ்சு கொடுக்குறேன். இப்போ எனக்கு டோர் கிடச்சிருச்சு. இப்போ வந்துட்டு இது மேலே இன்னொன்று வரைகிறேன், வந்துட்டு அது டோரு உள்ளார இதாகிற மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அது வந்துட்டு கொஞ்சம் டார்க் கலரில் வச்சிடலாம். இதோட டார்க்காக வைக்கணுன்னா இந்த மாதிரி ஏதாச்சும் மர கலரில் வச்சிடலாம். இப்போ இதை வந்துட்டு இந்த டைரெக்ஷன், இந்த செலெக்ஷன் போயிட்டு இந்த பாயிண்ட்டை மட்டும் கிளிக் பண்ணி நான் இப்படி வளைச்சி விட்றேன். இந்த பாயிண்ட்டை கிளிக் பண்ணி இப்படி வளைச்சி விட்றேன்னா டோர் மாதிரி இருக்கும். எப்படி? ஏன்னா நான் 3ds மேக்ஸில் ஒர்க் பண்ணியிருக்கோம்ல, எனக்கு தெரியுமில்ல எப்படி போட்டால் எப்படி வரும்னு. ஸோ அவ்வளோதாங்க, இதுதான் மேட்ரு. இப்போ வந்து இந்தாண்ட ஒரு மஞ்சள் கலரில் ஒரு பிளேனை போடுவோமா, அதுக்கு வந்து இது அழுத்தலாம், இல்லை 1 2 3ன்னு கூட பண்ணலாம். பண்ணிவிட்டு இந்த மாதிரி இந்தாண்ட செவுரை போட்டிங்கன்னா உங்களுக்கு நச்சுன்னு வந்து உட்காரும். இந்த செவுறு மூடிருச்சு. இதுக்கு நான் மஞ்சள் கலர் கொடுக்குறேன். ஆனால் எங்கேப்பா ஜன்னலை காணோன்னா லேயர்ஸில் போய் பார்த்தீங்கன்னா நீங்கள் கடைசியாக வரைஞ்சது மேலே இருக்குது. அது அப்படியே தரன்னு கீழே எழுதிட்டு வந்தீங்கன்னா தான் விண்டோவுக்கு கீழே வரும். அப்படி வந்துச்சுன்னா தான் உங்களுக்கு ஈஸியாக வேலை முடியும்.
இப்போ இதை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் இதை தூரமாக இருந்துச்சுன்னா கம்மி பண்ணிக்கலாம். அவ்வளோதான், கம்மி பண்ணியாச்சு. அப்புறமேட்டுக்கு இதை வந்து கொஞ்சம் நவுத்தி வைக்கணுன்னா நவுத்தி வச்சுக்கலாம். ஜன்னல்களை மூடியாச்சு. கீழே வந்து தரையில் எதுவுமே இல்லைப்பா, இப்போ நவுத்தி பார்த்தா எதுவுமே இல்லைன்னு தெரியுது அப்படின்னா கீழே வந்துட்டு அண்டர் த கிரவுண்டை இதை செலக்ட் பண்ணிட்டு மறுபடியும் ஒரு பிளேனை போட்டு அப்படியே ஒரு பிளேனை போட்டிங்கன்னா நச்சுன்னு உட்காரும். இது வந்துட்டு கீழே இருக்கிற பிளேனுங்கிறனால கீழே கொண்டு போய் தரையில் அடியில் வைக்கணும். அப்போ தான் வந்துட்டு இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இங்கே அதுதான் அந்த பிளேனு. அந்த பிளேனுக்கு கலர் வந்துட்டு தரைங்கிறனால இந்த மாதிரி டார்க் கலர் கொடுத்துக்கிறேன். இது ரொம்ப தூரமாக இருக்கிற மாதிரி இருக்குன்னா கொஞ்சம் சின்னது பண்ணி விட்டுருவோம். இது வரைக்கும் இருந்தால் போதும். அதே மாதிரி இந்தாண்டையும் இது வரைக்கும் இந்தாண்டை இருந்தால் போதும். ஓகே, இப்போ இந்தாண்டை இழுத்து விட்டோம்னா வேலை முடிஞ்சு. நம்மளுக்கு வந்துட்டு உங்களுக்கு இதை பற்றி கொஞ்சம் நாலேஜ் 3D ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு நான் என்ன பண்ணுறேன் எப்படி நவுத்துறேங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதே மாதிரி நீங்கள் மாற்றி இப்படி கிளிக் பண்ணாலும் உங்களுக்கு கரெக்டாக தான் வரும். ஏன்னா இது ஆட்டோமேட்டிக்காக இது அட்ஜஸ்ட் ஆகிக்கும். என்ன ஒன்று இந்த இடத்துல வந்து பர்ஸ்பெக்டிவ் செலக்டில் தான் பார்த்துக்கோங்க. பர்ஸ்பெக்டிவ் செலக்டில் இருந்துச்சுன்னா அற்புதங்களை செய்யலாம். இது கொஞ்சம் மேலே இருக்குன்னா கீழே குறைச்சிக்கலாம். குறைச்சாச்சு. டோரை போட்டாச்சு. இங்கே ஒரு வந்துட்டு இங்கே ரோடை போடலாமா? சரி வாங்கப்பா ரோடை போட்டுடலாம். அப்படின்னா இந்த இதை செலக்ட் பண்ணணும். க்ரீன் கலரை செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு ரோட்ஸ் வரும். ரோடு போட்டுட்டு கூட நம்ம இதை செலக்ட் பண்ணிட்டு நம்ம இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா அது தூரமாக போகிறனால மவுஸ் அவ்வளோ தூரம் கொண்டு போனால் அட்ஜஸ்ட் ஆகாது கரெக்டாக. ஓகே, இதுக்கு என்ன கலரு? கண்டிப்பாக பிளாக் கலர் தான் நான் கொடுப்பேன். ரோடுனா பிளாக் கலர் தான். நான் ரோடுப்பா, இது பிளாக் கலரு கொடுங்கப்பா. இது அப்படியே இன்னும் பெருசு பண்ணி விட்டுறலாம். இது வரைக்கும் ரோடு வந்துருச்சு, பெருசு பண்ணியாச்சு. இப்போ இந்தாண்டையும் ரோடு போகுதேப்பா, அதையும் போட்டுடலாமா? ரோடு போட்டாச்சு. இன்னும் கொஞ்சோண்டு இந்தாண்ட பெருசு பண்ணிட்டோம்னா பக்காவாக அதில் உட்காந்துடுச்சு. இது இன்னும் கொஞ்சம் தூரமாக கொண்டு போயாச்சு. இப்போ இதை வந்து டூப்ளிகேட் பண்ண போகிறேன். இது மேலே ஒரு ஒயிட் லைன் போட போகிறேன். அதுக்கு நான் இதை வந்து Ctrl+C அப்புறம் Ctrl+F அப்படின்னு கொடுத்தேன்னா இது மேலே இன்னொரு டூப்ளிகேட் ஆயிடுச்சு. அதை வந்து நான் ஒயிட் கலராக மாற்றிட்டேன். இப்போ நான் இதை சின்னது பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ என்ன நடக்குதுன்னு பாருங்களேன். கீழே ஆல்ரெடி அந்த பிளாக் அப்படியே தான் இருக்குது. அந்த பிளாக்குக்கு மேலே Ctrl+C, வழக்கமாக நம்ம Ctrl+C Ctrl+Vன்னு கொடுப்போம். ஆனால் இதில் எப்படி சொல்லணுன்னா இந்த 3Dயில் எப்படி சொல்லணுன்னா Ctrl+C அழுத்திட்டு Ctrl+Vக்கு பதிலாக Ctrl+F அழுத்தணும். அப்படின்னா அது பேஸ்ட் ஆகும். அந்த மாதிரி நான் பேஸ்ட்டு பண்ணிட்டு நடுவில் ஒரு ஒயிட் லைனை கொண்டு வந்துட்டேன். அதே மாதிரி இந்தாண்டிருக்கிறதையும் Ctrl+C Ctrl+Fன்னு கொடுத்தோம்னா பேஸ்ட் ஆயிடுச்சு. அதை நான் ஒயிட் கலராக மாற்றிட்டேன். இப்போ இது ரொம்ப தூரமாக போகிற மாதிரி இருக்குது. இதை எப்படி கண்டுபிடிக்கிறது? ஓகே, எப்படியே பிடிச்சிட்டு இழுத்துட்டு வந்துட்டேன். ஓகே, இப்போ வந்துட்டு இந்த இடத்துல இது வரைக்கும் கொண்டு போயிட்டு இதை கொஞ்சம் சின்னதாக்கி விட்டு அப்படியே இழுத்துட்டு வந்து இதில் வச்சாச்சு. மவுஸு கீபோர்டில் பட்டன் மூலமாக கூட நீங்கள் டக்குன்னு நீங்கள் மாற்றலாம். இப்போ இது வந்துட்டு லைன் வந்து விட்டு வரணும்ப்பா. அப்படி தானே ரோடு போகும். சில லைன்ஸ்லாம் அப்படி தானே இருக்கும். அப்படின்னாலும் நீங்கள் இதை சின்னது நான் பண்ணுறேன். இது என்னப்பா இவ்வளோ தூரமாக கொண்டு போனேன்? இழுக்க வந்துக்கிட்டே இருக்கு. ஸோ 3D ஒர்க்கை நீங்கள் அற்புதமாக இதில் செய்யலாம், பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி பண்ணிட்டீங்களா? அப்படியே ஆல்ட் அமைக்கி ஷிஃப்ட் அமைக்கி அப்படியே இழுத்துருங்க. மறுபடியும் ஆல்ட் அமைக்கி ஷிஃப்ட் அமைக்கி இழுத்துருங்க. உங்களுக்கு ரோடு கிட்டி விட்டது. நீங்கள் இந்த மாதிரி பாக்ஸ் பண்ணிங்கள வீடு, அதே மாதிரி பாக்ஸாக போட்டு காரு பண்ணுங்கள், என்ன வேணாலும் பண்ணுங்கள். ஸோ இதுதான் 3Dங்க. இப்போ இந்த 3D வியூவை எப்படி குறைக்கிறது? இந்த லைனாக வருதில்ல, அது எப்படி மறைக்கிறதுனா ஷார்ட்கட் வந்து Ctrl+Shift+I
அப்படி அழுத்துனீங்கன்னா உங்களுடைய அவுட்புட்டு தெரியும். திரும்ப கூட எடிட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. Ctrl+Shift+I திரும்ப அழுத்துனீங்கன்னா வந்துடும். திரும்ப எடிட் பண்ணிக்கலாம். எடிட் பண்ணிவிட்டு அற்புதங்கள் செய்யுங்கள். செவுத்து நவுத்துனா உள்ள தரை இருக்குது. தரையை வந்துட்டு தரைக்கு அப்படியே நேராக தரைக்கு நேராக மேலே நீங்கள் ஃபீலிங், அதாவது சீலிங், தரைக்கு நேராக மேலே வந்துட்டு சீலிங் போடணுன்னா அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது எப்படின்னா, இப்போ நீங்கள் கீழே க்ரீன் கலர் வந்துட்டிங்களா, இதை வந்து டூப்ளிகேட் எப்படி சொன்னேன், Ctrl+C Ctrl+F அப்படின்னு அழுத்திக்கோங்க. இதை மேலே தூக்கும் போது உங்கள் கீபோர்டில் F5 அழுத்துங்க. கீபோர்டில் சென்டரில் மேலே வரிசையாக 1 2 3 இருக்குதுல்ல, அது வந்துட்டு 5 அழுத்துங்க. ரைட் சைடில் இருக்கிற நம்பர் போர்டில் அழுத்தக்கூடாது. மேலே இருக்கிற 5 அழுத்திட்டு அப்படியே சீலிங்கை மேலே தூக்கிட்டு வந்தீங்கன்னா சீலிங் ஆயிரும். இது கீழே இருக்கிறத தரையை தூக்கிட்டு வந்தீங்கன்னா சீலிங் ஆயிரும். சீலிங் ஆயிடுச்சா, இப்போ இதை அப்படியே நவுத்திட்டு வந்து மூடிடலாம். ஸோ இதை திறந்தாலும் உள்ள பில்டிங் இருக்கிறது நம்மளுக்கு தெரியும், மூடினாலும் பில்டிங் தான். ஸோ வேறு லெவலில் இது ஒர்க் ஆகும். அவ்வளோதாங்க. இப்போ வந்து இதை வந்து ஓட்டை போடணுமா, இதையும் சேர்த்து செலக்ட் பண்ணிவிட்டு இதுக்கு போய் இதை கிளிக் மைனஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு ஓட்டை ஆயிரும். அது ஆல்ரெடி பண்ணது தான். இப்போ உள்ளே இருக்கிற தரை தெரியுது, அந்தாண்ட பக்கம் செவுறு இல்லை, அதுக்கு நீங்கள் இதை தான் செலக்ட் பண்ணணும். இதை செலக்ட் பண்ணிவிட்டு Ctrl+C Ctrl+F கொடுத்துட்டு மேலே இருக்கிற 5 அமுக்கி பிடிச்சிக்கிட்டே நவுத்துனீங்கன்னா உங்களுக்கு அந்தாண்ட செவுறு கிரியேட் ஆயிரும். அவ்வளோதாங்க, வேலை முடிஞ்சிச்சுங்க. 4 பக்கமும் செவுரை போட்டாச்சு, வீட்டை கட்டியாச்சு. இது ரூஃபு கொஞ்சம் அந்தாண்ட போயிடுச்சு, வேணால் இப்படி கம்மி பண்ணிக்கலாம். அவ்வளோதான். ரோடு இருக்குது. Ctrl+Shift+I அழுத்துனீங்கன்னா வீடு ரெடி, ரோடு ரெடி. Adobe Illustratorல 3D பண்ணி முடிச்சாச்சு. ஸோ இந்த மாதிரி பர்ஸ்பெக்டிவ் டயக்ராமை வச்சு நீங்கள் என்ன வேணாலும் செய்யலாம். ஸோ இது வந்து Illustrator டெக்னிக் யூஸில் வேறு லெவலில் ஒரு ஆப்ஷன் வச்சு ஃபன் பண்ணுங்கள் இதை வச்சு. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் அடுத்த டெக்னிக்கை பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.